கடவுளுடைய இன்னைக்கு என்ன தலைப்பு என்றால், ஆண்டவருடைய மௌனத்தை கலைப்பது எப்படி. கையை தட்டுங்க பார்க்கலாம். மௌனமா இராதேயும். எனக்கு ஜபத்துக்கு பதில் கிடைக்கல, என் ஜபத்துக்கு ஆண்டவர் பேசணும், பதில் கொடுக்கணும். எனக்கு அற்புதங்கள் ஏன் நடக்குது என்றால் வசனத்தின் உறுதியாக்குவதற்கு தான். நிகிதம் சொல்லுகிறான், தேவன் உங்ககிட்ட இல்லாவிட்டால் எப்படியாப்பட்ட அற்புதம் நடக்காது. கடவுள் நம்ம கூட இருப்பதற்கு அடையாளம் அதுதான். ஒருவர் வீடியோ போட்டிருந்தார், டெலிவரன்ஸ் பத்தி போட்டிருந்தார். ஒரு முஸ்லீம் கை வைக்கிறான், அவன் குதிக்கிறான். ஒரு பாஸ்டர் கை வைக்க குதிக்கிறான். அவன் சொல்றான், அது போல இது ஒரு அசுத்தாவி, தயவு செய்து இது எதை நம்பாதீங்கன்றான். என் அன்புக்குரியவர்களே, அற்புதங்கள் என்பது பிசாசு செய்கிற அற்புதம் இருக்குது, தேவன் செய்கிற அற்புதம். இது நீங்கள் பகுத்தறிய வேண்டும், கவனிக்க வேண்டும். யாரு சொன்னார்கள் உண்மைதான், பாருங்க, அவனை செய்யறான் இவனை செய்யறான், இது பிசாசு. அப்போ என்ன என்றால், தேவன் செய்கிற அற்புதத்துக்குள்ள விசுவாசம் இராதபடி சாத்தான் ஊழியக்கார மூலியமாக என்ன பண்றான், தவறான போதனை கொண்டு வந்துடுறான். வேதம் சொல்லுது, பிசாசும் ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு. புரிஞ்சுக்கணும் நீங்க, ஒளி என்பது இருளை மேற்கொள்ளக்கூடியதான் ஒளி. அப்ப அவன் இயேசுவை போல ஒளியை தரித்து கொண்டிருக்கிறான். நல்லா கவனிக்க வேண்டும். அந்த மெய்யான ஒளி என்பது பிரகாசிக்க வைக்கணும், இருளை மேற்கொள்ளணும். அப்ப நான் ஒளிக்குள்ள வந்து இருளை மேற்கொள்ளாம, பாவத்தை மேற்கொள்ளாம, சாபத்தை மேற்கொள்ளாம, வியாதியை மேற்கொள்ளாம, வறுமை மேற்கொள்ளாம இருப்போமானால் நீங்க எந்த ஒளிக்குள் வந்திருக்கிறீர்கள் என்பதுதான் கவனிக்கணும். ஹலோ, அற்புதங்கள் கடவுளுக்கும் பிசாசுக்கு என்ன வித்தியாசம் சொன்னால், அவர் செய்கிற அற்புதங்கள் சத்தியத்தை காட்டாது, இவர் செய்கிற அற்புதங்கள் தேவனை காட்டும். அல்லையிலே சொல்லுங்க பாப்போம். நீங்க புரிஞ்சுக்கணும், இயேசு செய்த ஒவ்வொரு அற்புதங்களும் பிதாவை மகிமைப்படுத்தினார்கள். அதனால அவன் சொன்னாங்க சொல்லிட்டு அற்புதத்தை தயவு செய்து நீங்க தவறாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அப்படியாப்பட்ட வீடியோ பார்ப்பது அவாய்ட் பண்ணணும். அப்படியாப்பட்ட ஊழியக்காரன் ஜெபிக்கணும். இவன் செய்தார், ஃபர்ஸ்ட் யாரை பார்த்து அவன் செய்திருக்க அதை பாருங்க. அதுதான் முக்கியம். சரி, இந்த மௌனத்தை கலைப்பது என் ஜபத்துக்கு பதில் வருவதற்காக தான். என்ன குறை இருக்கு பாஸ்டர், இவ்வளோ ஜபம் பண்றேன், வீடு கட்டணும், சர்ச்சை கட்டணும், பல விஷயங்கள் தாமதமா இருக்கு, என்னன்னு தெரியல. கடவுள் செவி கொடுத்துட்டா எனக்கு பதில் வந்துடும். இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இருக்கலாமா இருக்கக்கூடாதா, கடவுள் சொல்லிட்டா காலி பண்ணி போயிடும், வருமானம் இல்லை, பல கேள்வியோடு வந்திருக்கலாம். இன்னைக்கு கேள்விக்கு பதில் தான் பிரசங்கம். மௌனமா இராதேயும். ஆமென். சும்மா இராதேயும், பேசாமல் இராதேயும். ஆமென். அப்போ இன்னைக்கு 3 காரியங்கள் தான். ஒன்று சொல்ல போற, மௌனத்தை கலைப்பது எப்படி. வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி. அப்பொழுது அப்படின் போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி, கானானிய ஒரு ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று இயேசு நோக்கி கூப்பிடுகிறாள். இயேசுவும் அவளுக்கு பிரதியுத்தரம் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் மௌனமாய் போய் கொண்டிருக்கிறார். அம்மா கவனிங்க, கூப்பிடு, மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்ன கடவுள், மாம்சமான யாவருக்கும் ஜபத்தை கேட்கிறான் கடவுள். ஆனால் கூப்பிடும் போது இயேசு பதில் கொடுக்காமல் மௌனமாய் போய் கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தையும் சொல்லவில்லையா? புரிஞ்சிட்டீங்களா? நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், இரவுல ஜெபிக்கிறேன், பகல்ல ஜெபிக்கிறேன், இப்போ அந்த ஜபத்துக்கு பதில் இல்லை, வரல.
என்ன காரணம்? என்கிட்ட குறை இருக்கா, தவறு இருக்கா? நான் அதை கழுவி கூட ஜெபம் பண்ணிட்டேன், அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணிட்டேன், அழுது ஜெபம் பண்ணிட்டேன். என்னையா பண்றது? என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு வார்த்தை சொல்லாமல் மௌனமாய் போனார். சீசர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, இவள் ஓயாமல் பின்தொடர்ந்து கூப்பிடுகிறார், இவளை அனுப்பிவிடும். இயேசு சொன்னார், நான் அனுப்பப்பட்ட நோக்கம் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கே அன்றி வேறு எதுக்கும் வரவில்லை என்று சொன்னார். நீ யோசித்து பாருங்க. அப்ப இயேசு வந்தது புறஜாதிக்கு அல்ல. கானானிய ஸ்திரீ புறஜாதி. நான் அனுப்பப்பட்ட புறஜாதிக்கு அல்ல, நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். உடனே அந்த பெண் இயேசுவை பணிந்து கொள்கிறார், அவர் பாதத்தில் விழுகிறார். இயேசு சொன்னார், பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லது என்று சொல்லும் போது அவள் சொன்ன ஒரு வார்த்தை, மெய்தான் ஆண்டவரை, ஒத்துக்கிறார். பாருங்க, பிரச்சனை என்ன? என் பொண்ணு பிசாசால கொடிய வேதனை அனுபவிக்கிறா, வாங்க சரிப்படுத்துங்க, எதுவுமே சொல்லல, பிரச்சனை சொல்றான். கவனிங்க, பிரச்சனை சொல்ற, இயேசு பதில் கொடுக்கல. அவர் சொல்றார், பிள்ளையின் அப்பத்தை. அம்மா, அப்பம் என்ற வார்த்தை சுகம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம் என்ற அர்த்தம். இந்த அப்பம் யாருக்கு என்றால் இஸ்ரவேல் வீட்டாருக்கு, இஸ்ரவேல் பிள்ளைகளுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அப்பம், சுகம். அது புறஜாதிக்கு கிடையாது. அவர் சொல்ற, மெய்தான் ஆண்டவரே, நான் அப்பத்தை புசிப்பதற்கு வரவில்லை. எஜமான்கள் மேஜையில் உட்கார்ந்து புசிக்கும் போது, சாப்பிடும் போது அந்த எச்ச துணிக்கு சிந்தப்படமே, அல்லேலூயா, அந்த சிந்தப்படும் போது நாய்க்குட்டி தின்னமே என்ற பாருங்க. இயேசு ஸ்திரியே பதில் அளிக்கிறார் பாருங்க, உன் விசுவாசம் பெரியது. கையை தட்டி பாருங்க. ஜபத்துக்கே பதில் வராம, பதில் கொடுக்காம இருந்த ஆண்டவரை பதில் கொண்டு வந்து எது என்றால் விசுவாசம். என்ன விசுவாசமா? இவ பண்ண ஜபத்தில் அல்ல, அவ சொன்ன ஒரு வார்த்தை, மேஜையிலே உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு நான் வரவில்லை, நான் தகுதியற்றவள் தான். ஆனால் எஜமான்கள் சாப்பிடும் போது, பிள்ளைகள் சாப்பிடும் போது எச்ச துணிக்க விழுமே, கையிலிருந்து சிந்தப்படமே, மேஜிலிருந்து சிந்தப்படமே, அந்த துணிக்கை போதும் என் மகளை வேதனைப்படுத்துகிற பிசாசை துரத்துவதற்கு. அல்லேலூயா. யோசித்து பார்த்தீங்களா எப்பயாவது? இது அர்த்தம் புரியாது உங்களுக்கு. என்ன பாஸ்டர், விழுந்து சிந்தப்படமே? அம்மா கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு ஜபத்துக்கு பதில் வராம இருக்கலாம், ஆனா அவங்க விசுவாசத்துக்கு பதில் வரும். ஆண்டவர் மௌனத்தை கலைப்பார். அல்லேலூயா. இது எதை காட்டுது என்றால் கவனிக்க வேண்டும். லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9-10 வசனம், உபாகம் புஸ்தகம் 24, 19, 20, லேவியராகமம் 19, 9, 10, உபாகமம் 24, 19, 20. நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். 24, 19, 20 கொஞ்சம் கவனிங்கள். மோசேக்கு தேவன் சொல்லியிருப்பார், நீங்கள் அறுப்பு காலத்தில் அறுக்கும் போது சிந்தப்படுகிறது நீங்கள் பொறுக்க கொள்ளக்கூடாது, பொறுக்க போகக்கூடாது, அது அந்நியர்களுக்கும் பரதேசிகளும் விட்டு விடு. கவனிங்க, புறஜாதி தான் அந்நியன், பரதேசி. அவன் எங்க இருக்கான? வாசல் பலியில் இருக்கிறாம. நீ மறுபடியும் எடுத்து பொறுக்க கொள்ள போகாதே. பாருங்க, நான் அந்நிய பெண்ணு தான், நாய் தான், நாய்க்குட்டி தான், ஆனா தெய்வமே சிந்தப்படும் என்றா பாருங்க. அப்போ நம்மளுடைய வாக்கு தத்துவம் புறஜாதி நமக்கு வாக்கு தத்துவம். தேவ பிள்ளைகளே, நீங்க சபைக்கு வருவது தேவ மேல வச்சுக்கிற அன்பை காண்பிக்கிறது, ஐக்கியத்தை காண்பிக்கிறது. ஆனால் அது உங்க வளர்ச்சிக்கு அல்ல. நீங்கள் சத்தியத்தின் தெளிவடையும் போதுதான் உங்க ஆவிக்குரிய வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சிக்கு மாற்றங்கள் உண்டாக்குகிறது. கையை தட்டி வேகமா, ஹே க்ளோரி ஜீசஸ். விசுவாசிக்கிறேன்.
உங்கள் விசுவாசம் எதில் இருக்குது? நான் ஜெபம் பண்ண பாஸ்டர், வாரம் பாஸ்டிங் போகிறேன் பாஸ்டர். இல்லை, உங்கள் விசுவாசம் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தில் தான் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களுக்கு ரத்தம் தெளிக்கப்பட்ட ரத்தம், புறஜாதி நமக்கு சிந்தப்பட்ட ரத்தம். ரூத்தின் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது, ரூத்து மோவாபு தேசக்காரி. இந்த மோவாப் என்பது அருவருப்பானவர்கள். உபாகம் 23 வாசிக்கும் போது, இப்படியாப்பட்ட சந்ததியார் 10 தலைமுறை ஆலயத்துக்குள் வரவே கூடாது, பிரவேசிக்க கூடாது, திட்டுப்பட்டவர்கள். அப்படியாப்பட்ட சந்ததியில் பிறந்தவள் தான் ரூத். இந்த ரூத்து பாருங்க, போவாசுடைய லேண்டுக்கு வரா. லேண்டுக்கு வந்து அறுக்க வரல, பொறுக்க வந்தா. பக்கத்தில் சொல்லுங்க, லேண்டுக்கு வந்து அறுக்க வரல, பொறுக்க வந்தா. சொல்லையா வாயை திறந்து, அறுக்க வரல, பொறுக்க வந்தா. சிந்தப்பட்ட கோதுமையை பொறுக்கின ரூத்து, சபிக்கப்பட்ட ரூத்து, அருவறுக்கப்பட்ட ரூத்து. அந்த தேசம் அந்நிய தேசம், அந்நிய தெய்வம் அவருக்கு. ஆனால் அந்த பொறுக்கப்பட்ட கோதுமை பொறுக்கினவளுக்கு கொத்து சாவிக்கிற ஆணையா மாறினார். கையை தட்டி வேகமா, ஹே! அதே நிலைமை, அதே வறுமை, அதே வறட்சி, அதே நோயில கடுக்கிற காரணம் என்ன? உன் விசுவாசம் சிந்தப்பட்ட ரத்தத்தில் வந்த மாற்றங்கள் வரும். எல்லாம் ஒரு காலம் தான். எப்பயுமே போய் பொறுக்கிற வேலை கிடையாது. ஒரு காலத்துல பொறுக்கனா, ஒரு காலத்துல போவாச பாதத்துக்கு விழுந்து கிடந்தா. ஃபர்ஸ்ட் வெளிப்பாடு வந்து சிந்தப்பட்ட ரத்தத்தில் சபைக்கு வெளிப்பாடு வரணும். சிந்தப்பட்ட கோதுமையை பொறுக்க வந்தவள் போவாஸ் அறிஞ்சு இன்னும் சிந்தப்படட்டார். சிந்தப்பட்ட கோதுமையை பொறுக்க வந்த ரூத்து கொத்து சாவிக்கிற ஆனாய். அந்த வம்சம் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். பார்த்தீங்களா அம்மா? தயவு செய்து விசுவாசி, நீ 10 வருஷம் விசுவாசிக்கிறது வேஸ்ட்டு. வசனத்தின் வெளிப்பாடு விசுவாசம் உங்களுக்கு தெளிவாக இருந்தால் தான் உங்கள் சாபமும் வறுமையும் வியாதியும் பிசாசை ஜெயிக்கக்கூடிய சக்தி அதுக்குள்ளே இருக்கிறது. ஏதோ சர்ச்சைக்கு வரோம் பாஸ்டர், உபவாசம், நம்ம என்ன சொல்கிறோம்? ஜபத்துக்கு வரலன்னா சாபம், சர்ச்சையோட சாபம். இந்த சாப்பெல்லாம் இங்கே ரத்தத்தில் இருக்குது, எல்லாம் நீங்கும். தெளிவாக இருக்கும். சிந்தப்படமே என்றால் இயேசு வாயை திறக்கிறார் பாருங்க. ஸ்திரியே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். பாருங்க அம்மா, வீட்டுக்கு போய் பார்த்தா அவன் மேலே, பிள்ளை மேலே அடங்காத பிசாசு. நீங்கள் எத்தனை பேரண்ட்ஸ் பாருங்க, பிள்ளை குறிச்சே கவலை. பிள்ளைங்க சரியில்லை, பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க, வாழ்க்கை சரியில்லை. அப்போ பிள்ளைங்களுடைய ஆரோக்கியம் எங்கே இருக்குன்னா பேரண்ட்ஸுக்கு கவனிக்க வேண்டும். உங்கள் விசுவாசத்தில் இருக்கு. உங்கள் விசுவாச ஜபத்தில் இல்லை, உங்கள் விசுவாச சிந்தப்பட்ட ரத்தத்தில் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. சிந்தப்படமே. வீட்டுக்கு போனால் நீ பிள்ளைங்களை குறித்து கவலையோடு இருக்கிறது பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன். பிள்ளைக்கு ஜெபம் பண்ணாதீங்க அம்மா. நீங்கள் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறீங்களோ இயேசுவின் ரத்தத்தை குறித்து. இயேசு சொன்னார் மத்திய 26:28, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கை ரத்தம்ன்றார். எதுக்கு? பாவம் மன்னிப்புக்கு. நம்ம திருவந்தனுக்கு என்ன சொல்கிறோம்? பிரசங்கமும் 1 hour பண்ணிடுறோம், 1/2 மணி நேரம் முட்டி போட்டு முட்டி வளையும்படி முட்டி உடையும்படி பாவத்தை கழுவு, அது பாதி பிரசங்கம் போயிடுது. வசனம் சொல்றது அபாத்திரமா புசித்தால். ஏன் அபாத்திரம் என்பது அறிவில்லாமல் புசிப்பதுதான் அபாத்திரம். அந்த அறிவோடு புசித்தால் உனக்கு பலவீனம் இல்லை, வியாதி இல்லை, மரணம் இல்லை. அறிவில்லாமல் புசித்தால் அது உனக்கு பலன் தராது. ஆகாய் சங்கர் எப்படி தெரியும் அவருக்கு? யூடியூப் பார்க்கிறார், சாட்சி கேட்கிறார், கேட்ட உடனே தான் விசுவாசம் வருது, கூப்பிடுறார். புரிஞ்சுக்கணும். இயேசுவின் ரத்தம் உள்ள போட்ட வயிற்று வலின்னா மாத்திரை உள்ள போய் வயிறு வலி சரி பண்ணும். வயிற்று வலி மாத்திரை வச்சு மாத்திரை ஓனா நீ கீழ்படி அவன் செத்தே போயிடுவான். அந்த அதெல்லாம் மாத்துங்க ப்ளீஸ், மாத்துங்க. திருவிந்து கொடுக்கும்போது அது பிளெஸ்ஸிங். அது இது உள்ள போனதையே பாவம் மன்னிப்புக்கு என்று சிந்தப்பட்ட ரத்தம். அல்லேலூயா சொல்ல பார்ப்போம். அதுக்காக வாரம் நீ பாவத்தை மன்னிக்க கிடையாது. நேற்று தான் சொன்னேன், அவர் ஒரு வாட்டி மன்னிச்சானா மன்னிச்சது தான்றார்.
நான் கடவுளை அழுவேன், என் பாவத்தை மன்னி ஆண்டவரேன்னு சொல்ற சங்கர், உன் முதுவை திரும்பி பாருன்னார். நான் ஆண்டவரே என் முதுகு திரும்பி பார்க்க முடியாது அப்பா. அவர் சொன்னார், உன் பாவத்தை என் முதுகு பின்னாடி போட்ட, நானே பார்க்காத பாவத்தை நீ ஏன்டா பார்த்து அழுவுறேன்னு கேட்ட. உள்ள போட்டோம். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம். இந்த ரத்தம் தாயா கொலோசியர் 1:20 சிந்தப்பட்ட ரத்தத்தினால் சமாதானத்தை உண்டு பண்ணி. எபேசியர் 4:18 இந்த ஜீவனுக்கு அந்நியர்களாக இருந்த நம்போ, பரதேசியா இருந்த நம்போ, இந்த ஜீவன் ரத்தத்தின் ஜீவனுக்குள்ள இப்போ நான் அந்நியனும் பரதேசியா இல்லை. இந்த பவுலுக்கும் பேதுருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நீங்க பேதுரு படிச்சீங்கன்னா வாசிக்கிற உங்களுக்கு புரிய வைக்கிறேன். 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பாருங்க பரதேசிகளுமாய் இருக்கிற, பிரியமானவர்களே சொல்லிட்டு வாடா பரதேசி, வாடா அந்நியனா நல்லா இருக்குமா? அது கவரை கொடுத்துட்டு கூப்பிட்டு வாடா பரதேசி அப்படின்னு யோசித்து பாருங்களேன். அவர் சொல்றாரு பேதுரு, பிரியமானவர்களே. ஆர்வன் பரிசுத்தம் என்று வார்த்தை உள்ள போனா கண்ணு குட்டிக்குது. பிரியமானவர்களே சொல்லிட்டு உள்ள வந்து பரதேசியே, அந்நியனே, நாடோடியன்னா எப்படி இருக்கும்? இதுதான் பேதுருடைய வெளிப்பாடு. ஏன்னா இவர் வெளிப்பாடு நீங்க முதல் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா நீங்கள் எங்க வந்துக்கிறீங்களா? தெளிக்கப்பட்ட ரத்தத்தில் வந்த அப்படின்னு 1 பேதுரு அதே 1ஆம் அதிகாரம் வாசிங்க, 2ஆம் வசனம் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தீனியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். இயேசு ரத்தம் சிந்தப்படுதா தெளிக்கப்படுதா? சொல்லுங்க. தெளிக்கப்படுது. அப்படியேமா இருக்குது. இவர் வெளிப்பாடு நியாயப்பிரமாண வெளிப்பாடு. நல்லா புரிஞ்சுக்கணும் திருசபை. இவருடைய வெளிப்பாடு நியாயப்பிரமாண வெளிப்பாடு. இப்ப நியாயப்பிரமாண வெளிப்பாடு தெளிக்கப்பட்ட ரத்தம். எபிரேயர் 9:13 இது யாருக்கு தெளிக்கப்பட? பரதேசிகளுக்கு தெளிக்கப்படுது, அசுத்தமான தெளிக்கப்படுகிறது. யாருக்கு? யாருன்னா அசுத்தம் உள்ளவனுக்கு தெளிக்கப்பட்ட ரத்தம் அப்படின்னு. என்ன அசுத்தம்? எதை பார்த்தாலும் தீட்டுணுமா? கொஞ்சம் தள்ளி உட்காரம்மா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏய், என்ன போட்டு தலை வர மாட்டியாடா? முடியாடா வருத்து சர்ச்சைக்கு? சோதராம் சோதராம் சோதராம். எதை பார்த்தாலும் தீட்டு. அந்த மனுஷனுக்கு இந்த ரத்தம் என்ன பண்ணுதான்? தெளிக்கப்பட்ட ரத்தம். இவன் சொல்ல பாருங்க, இந்த தெளிக்கப்பட்ட ரத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம யாரா தெரியும்? பரதேசி, அந்நியன் தெரியும். பக்கத்தில் சொல்லுங்க, தெளிக்கப்பட்ட ரத்தம் நியாயப்பிரமாண ரத்தம். ஆமென். இன்னும் ரத்தம் சிந்தப்படலை, நிவர்த்திக்கு வரல. அதனால இந்த நபருக்கு வந்து எப்பயுமே பாவத்தை கழுவு, சுத்திகரிப்போல திரும்ப கையேக்காத, துணிகரத்தை கொள்ளாத. நீங்க பிரசங்கத்துல மாத்திக்கணும். இவன் எப்பயுமே பரதேசியாவே பார்க்கறவங்கள. பவுலுக்கு போங்க, எபேசியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை போங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும், கையை தட்டும் அந்நியரும் பரதேசியுமாயிராமல் கையை தட்டுங்க வேகமாக. இவருடைய வெளிப்பாடு எங்க இருக்குன்னா சிந்தப்பட்ட ரத்தத்தில் இருக்குது. இதுதான் விஷயம். யாரோ பண்ண பிரசங்கம் இன்னும் பண்ணி நிற்கிறியா? மாத்தேயா. திரும்ப வந்தவர் பிரசங்கம் பண்ணாம திரும்ப கொடுத்து அனுப்பு. அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் மாத்தி அந்த மக்களும் அந்த சத்தியத்தை விட்டுறான். அபாத்திரமா அபாத்திரமா அபாத்திரம் அறிவில்லாத புசிக்காதே. ஒரு பிச்சைக்கார கடைக்கடையா பிச்சை எடுக்கிறான். ஒரு கடை அண்ணாச்சி கூப்பிட்டு 1 ரூபாய் போடுறாரு. அந்த 1 ரூபாய் போட்டும் போது அவன் திடீர்னு பாரு சத்தம் கேட்குது. அந்த அண்ணாச்சி கூப்பிட்றா, தம்பி இந்த தட்டு உனக்கு ஏதுறான்னு கேட்குறான். அந்த அண்ணாச்சி சொல்றான், பிச்சைக்காரன் சொல்றான், எங்க பிதாக்கள் தட்டு, தலைமுறை தலைமுறை எங்க பிதாக்கள் எல்லாம் பிச்சை எடுத்து கொடுத்துட்டாங்க, நான் பிச்சை எடுக்கிறேன். சரி உனக்கு நான் 1000 ரூபாய் தரேன், தட்டு கொடுன்னு கேட்குறான். பிச்சைக்காரருக்கு ஒன்றையும் புரியல, என்னடா 1000 ரூபாவான்னு சொல்லி.
வாங்கிட்டு போயிட்டு காசு வாங்கும் போது யோசிக்காதவன், சிந்திக்காதவன், அறிவு இல்லாதவன், பணம் தீர்ந்து பின்பு யோசிக்கிறான். இந்த தட்டு எதுக்கு? சொட்ட தட்டு, பாழஞ்ச சொட்டு, பழைய சொட்டு, ஒடுக்கப்பட்ட தட்டை போய் 1000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிற எதுக்குன்னு போய் கேட்க போனா அவன் கடைக்காரன் சொல்றான், முட்டாள், அது ஒரிஜினல் கோல்டு, தங்கண்டா. அப்போதான் வருத்தப்படுறேன், பிதாக்கள் அறிவில்லாத போயிட்டானே, அந்த தங்க தட்டை வச்சு பிச்சை எடுத்துக்கிறான். அதை போல இன்னைக்கு இந்த கோல்டு காத்தோடைய வார்த்தை வெளிப்பாடு இல்லாம எத்தனையோ சபை பிச்சை எடுக்கிற காரணம் அதுதான். புரிஞ்சுக்கணும். பவுலுடைய வெளிப்பாடு சிந்தப்பட்ட ரத்தத்திலிருந்து பேசுறாரு. பேதுடைய வெளிப்பாடு தெளிக்கப்பட்ட ரத்தம் பேசுறாரு. நீ தெளிக்க ரத்தம் இருந்தா இன்னும் நீ கழுவணும். சிந்தப்பட்ட ரத்தம் வந்தா கழுவப்பட்டாச்சு. கையை தட்டுங்க. பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்ப கழுவக்கூடாத பாச கழுவுற வேலை ஏன் வேலை இல்லை? 1 யோவான் 1:7 நீங்கள் ஒளியில் நடந்தால் நீங்கள் ஒருவருக்கொரு ஐக்கியப்பட்ட ஐக்கியம் என்பது திருச்சபை. சபைக்குள் வரும்போது இயேசு ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதான் பாயிண்ட்ஸ். நீங்க கழுவுற வேலை இல்லை, அது கழுவுற வேலை. நீ கீ மட்டும் போறியா, இன்ஜின்ல இருந்து ஆயில் நேரா வந்துடும். நீ கீ போடாம கழுவு எங்க கழுவும்? ஸ்டார்ட் பண்ணு. சத்தியத்தை தெளிவாக்கிடு. இந்த பேதுருக்கு இவருக்கு அதான் வித்தியாசம். நீ மக்களுக்கு ஜபத்துக்கு பதில் வராத காரணம் என்ன? நீ மக்கள் தெளிவாத காரணம் என்ன? மேய்ச்சலை காட்டு, அது வேற சபைக்கு போவாது. நான் தாட்சடி என்றான் தாவீது. அந்த பரதேசி கிடையாது. ஏன்னா அவர் சொல்றாரு பாருங்க, பவுலு, நீங்கள் தேவனுடைய ஆவினால பிதாவிடத்தில் வந்துட்டீங்கன்றார். ஆனா பேதுரு சொல்றாரு, என்ன சொல்ற, இன்னும் நீங்க வரலன்றார். அதான் பாயிண்ட்ஸ். ஏன்னா ஆவி ஆத்மா கவனிங்க, இன்னும் இச்சை ஆத்மா போர் செய்தான். அப்போ தெளிக்கப்பட்ட ரத்தத்தினால நீங்க பல பரதேசி கவனிங்க, நீங்க எங்க வரல? பிதா கிட்ட வர முடியாது. சிந்தப்பட்ட ரத்தத்து மூலியமா தான் பிதா கிட்ட வர முடியும். ரத்தம் என்ற வார்த்தை பார்த்து ஜீவன், உயிர். அப்போ உங்க விசுவாசம் நீங்க சொல்லணும், ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. கைதட்டி எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, ஐயா எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, எங்கள் ஆறுதல் நாயகனே, ஐயா எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே. அல்லேலூயா. ஒரு அம்மா கவனிங்க, அம்மா நீங்க திருவிந்து எடுக்கும்போது சொல்லுங்க, ஐயா அம்மா தகுதி இல்லாதவங்க அந்த திருவிந்த புசிக்கூடாத பிரசங்கத்தை கேட்டீங்களே. தகுதி உள்ளவங்க புசிக்கிறது கிடையாது, இந்த தகுதி ஆக்கதான் அந்த ரத்தத்தை புசிக்கிறோமா. கை தட்டுங்க. தகுதி என்ற வார்த்தைக்கு கவனிங்க, பாத்திரம் என்ற அர்த்தம், அங்கீகாரம் என்ற அர்த்தம். நீங்க வாசிங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 10:16 வாசிக்கலாம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம், நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. பாருங்கம்மா, உன் அங்கீகரிக்கிற ஆசீர்வாதம் எங்க இருக்குதுன்னா இயேசு உன் ரத்தத்தில் தான் இருக்கிறது. தகுதி உள்ளவன் தான் புசிக்கிற, தகுதி ஆக்கிறத புசிக்கிற. கையை தட்டுமா. பிரைஸ் தி லார்ட். அந்த உணர்வு நமக்கு வரணும். தயவு செய்து யாரோ பண்ண காப்பியை பண்ணாதீங்க ஐயா. அன்னைக்கு சிபிஎம் காரங்க சர்ச்சுக்கு நரகத்தை காமிச்சு அவங்க தான் காட்டின, வேற யாரும் காட்டல. ஏன் அவன் நரகத்தை காமிச்சா? புதன்கிழமை போய் பைபிள் ஸ்டடி நரகத்தை பற்றி பேசுவான்.
நீ சபையை விட்டு போகக்கூடாது, எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி உன்னை பயங்காட்டியே பேயை பயங்காட்டி நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி அந்த படத்தை கொண்டு வந்து அவங்க தான். இயேசு நரகத்தை காட்டல, பரலோகத்தை காட்டினார். புரிஞ்சு, தன் குமாரன் ரத்தம் நம்மளை தகுதியாக்க தான் சிந்தப்பட்டது. பேதுருக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, பரதேசின்றான். இவர் சொல்றாரு, நீ பரதேசி அந்நியர் இல்லாமல். புரிஞ்சு கொள்ளும். ஏன்னா புறஜாதியின் வெளிப்பாடு பேதுருக்குள்ள இல்லை, பவுலுக்குள்ள தான் வெளிப்பாடு கிடைச்சு. இந்த புறஜாதியின் வெளிப்பாடு ஆபிரகாம் கூட கத்த வச்சிருந்தார். இந்த கலாத்தியர் 3:8 சொல்லும் போது புறஜாதி நீதிமான் ஆக்கும்படி சுவிசேஷம் முன்னேக அறிவிக்கப்பட்டது. இந்த வெளிப்பாடு 12 சீசனில் கிடைக்காமல் வெளிப்பாடு ஆண்டவர் பவுல் கொடுத்த காரணம் என்ன? அவர் சொல்றாரு, அவர் தேவன் புறஜாதியை தன்னுடைய குமாரனை வெளிப்படுத்தும்படி சுவிசேஷம் அறிவிக்கும்படி முதலாவது எதுக்கு வெளிப்படுத்தினார்? நான் மாம்ச ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல். தயவு செய்து இன்னும் வறுமை, இன்னும் வியாதி மாற்றம் இல்லாமல் இருந்ததுன்னா தயவு செய்து உங்க ஜபத்தை மாத்திக்கணும். ஒழுங்கு அவசியம், ஆனா உங்க குற்ற மனசாட்சி அவசியம் கிடையாது. அம்மா கவனிங்க ப்ளீஸ். திருவிந்து வாரம் கூட தினமும் கூட இருக்கலாம். எங்க வீட்டில் திருவிந்து வச்சு நானே என் மனைவி ஜெபம் பண்ணி புசிக்கிறோம். இந்த ரத்தத்துல வல்லமே இருக்கு. எகிப்துல இஸ்ரவேல் மக்களுக்கு எவ்வளவு அற்பம் நடந்தாலும் பார்வோன் விடல. எப்போ பஸ்காவின் ரத்தம் அடிக்கப்பட்டதோ அப்போதான் பார்வோனுக்கு பயம் வந்து அனுப்பிவிட்டான். ரத்தத்தில் தான் என்ன கவனிங்கம்மா, உன்னை பரதேசியா வச்சிருந்த பார்வோன் இப்போ கவனிக்க வேண்டும், வெள்ளிய பொண்ணோடு அனுப்புறான். கையை தட்டுங்களம்மா, வெள்ளிய பொண்ணோடு அனுப்புறான். ஆமென். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ ரத்தத்தை புசிக்கிறது வந்து கோல்டு வேணும். உன்னை பரதேசியா வச்சுக்கிறது தங்க கவனிங்கம்மா, நீ ஒன்றுமில்ல இருப்பதற்கு கிடையாது. நான்லாம் வந்து ஒருவேளை சாப்பாடு பிச்சை எடுத்துக்கிற நாட்கள். அப்பா அம்மாலாம் வசதி, ஆனால் நான் பிறந்து வசதி பார்க்கல. எப்போ இயேசுவை தேடி என்னை தேடி வந்து ரட்சித்தாரோ அந்த வறுமைக்கு முடிவு ஓடி போயிடுச்சு. போட நம்ம நல்ல துணி இருக்காது. மாற்றம் தேவை. இன்னும் கஷ்டம், இன்னும் வேதனை, தெளிவு தேவைம்மா. தயவு செய்து நீங்க பண்ற ஜபத்தை தெரியவில்லைம்மா. ஜபம் என்பது உன்னை உருவாக்குது, விசுவாசம் என்பது உன்னை தெளிவாக்குது. யாக்கோபு ஜெபிக்கும் போது அவனை உருவாக்கிறார். விசுவாசம் இயேசு ரத்தத்தை நம்ம சொத்து இருக்குமா. இப்ப பாஸ்டரோட வீட்டு வந்து வீடு சொந்த வீடு தான் வந்து போறப்போ டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து ஐயா நீங்க எத்துங்க அப்படியே கொடுத்து வாங்கிட்டு போக முடியுமா? அவருக்கு உயிரே கையெழுத்து தான். எனக்கு நினைவு புத்தி தெளிவோடு அருமை ஐயா ஆகாய் சங்கருக்கு அனைத்து சொத்து எழுதி கொடுக்க சைன் பண்ணிடணும். அப்போதான் எனக்கு திருப்தி. எங்க அவருக்கு பண்ண முக்கியம் இல்லை, அது எங்க பண்ண எடுத்து போனோம், ரிஜிஸ்டர் ஆபீஸை கொண்டு போகணும். இவரு விட்டாலும் அவங்க மனைவி விடுவாங்களா? மனைவி கேட்கணும், பசங்களை கேட்கணும். சாதா இல்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சொத்து அனைத்தையும் தான் இயேசு கிறிஸ்து மூலியமா, ரத்தத்து மூலியமா நமக்குள்ள வந்திருக்கிறது. புரிஞ்சுக்கணும். நான் இன்னும் தெளிவா சொல்றேன். இப்போ இவருக்கு சொத்துக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்க அப்பா சொத்தை அனுபவிக்கலாம், ஆனா சுதந்திரவாளியா மாற முடியாது. எப்போ சுதந்திரவாளியா அப்பா எப்போ சாவறாரோ அந்த சொத்துக்கு அப்பதான் சுதந்திரவாளியா மாற முடியும். கையை தட்டுங்க. எபிரேயர் 9:16-17 வாசிக்கும் போது ஒரு மனுஷன் உயிர் எழுதும் போது உயிரோடு இருந்தால் அது பலிக்க வாய்ப்பில்லை, மதிப்பில்லை. அவன் செத்து இயேசு கிறிஸ்து மரணமே எதுக்குன்னு சொன்னால் கவனிக்கம்மா, ஆபிரகாம் ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ண சொத்தை நமக்குள் வருவதற்கு தான். நீங்க திருவிழா எடுக்கும்போது யோசிங்க, ஆபிரகாம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஈசாக்கு என்ன வாக்குத்தத்தம், அதெல்லாம் எனக்கு பலிப்பதற்கு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பற்றும் விசுவாசம் பலிக்கும் தேவன் நீதி. நீ ஜபத்தை மாத்துங்க, அழுவுறத மாத்துங்க. இன்னும் அந்த பழகாலத்து ஜபத்தை பண்ணிக்கின்னு கத்திக்கின்னு உச்சி அதெல்லாம் மாத்தணும். சத்தியத்துல வாங்க, தெளிவாயிடுங்க. Thanks for watching our video. For contact 9941601995. நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9941691995. நன்றி.